அரசியல் ஆட்டம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குறதுல கூட பல பெரிய பிரச்சனைகளை சந்திச்சது உலக அரசியலும், உலக அரசியலுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்களும் சித்தாந்தங்களும். வர்க்க ரீதியான போராட்டங்களும் வர்ண ரீதியான போராட்டங்களும் வெள்ளையர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டமும் ஊடுபாவா கலந்து உச்சத்துல இருக்கப்ப கூட பெண்களுக்கான சம உரிமை சுயமரியாதை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு பெரியாரும் அம்பேத்கரும் போராடினாங்க. அரசியல்ல பெண்களுக்கான ஒரு தனித்துவமான இடத்தை பெற்று தருவதற்காக வலுவான கட்டமைப்பினை உருவாக்கிட பல்வேறு வகையில பல தலைவர்கள் உறுதியா உழைச்சாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு பெறப்பட்ட உரிமைகளை பயன்படுத்தி பல பெண்கள் தமக்கான துறைகள்ல சிறப்பா செயல்பட்டு முந்தைய தலைவர்களோட உழைப்பிற்கும் அவங்களோட தொலைநோக்கிற்கும் அரசியல்ல பெண்களுக்கான விழுமியங்களை பெற்று தந்ததுக்கும் பெருமை சேர்த்தாங்க. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில மாநகராட்சி மேயரா பொறுப்பு வகிக்கக்கூடிய மரியாதைக்குரிய மேயர் பிரியா இது எதையுமே புரிஞ்சுக்காதவங்களா தான் இருக்காங்க. மேயர் பிரியா சாதிய ரீதியான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்பட்ட ஒரு சமூக பின்னணியிலிருந்து வந்தவங்க அப்படின்னாலும் அவங்களோட செயல்பாடுகள் ஒரு போராட்டக்காரரோட உணர்வோ புரட்சியாளரோட பண்போ இல்லாம மேட்டிமைத்தனத்தோட அதிகார திமிரும் கலந்து இருக்கு. ஒரு மாடல் அழகி போல அவங்க நடந்து கொள்றது மிகவும் கவலை அளிக்குது. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அவங்களோட சுயமரியாதைக்கும் சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் குரல் கொடுத்து அதுக்கான விடையா தோன்றிய கட்சி திமுக அப்படின்ற பெரிய கட்சி. இன்னைக்கு கொள்கை அளவுல மிக சுருங்கி போட்டோக்களுக்கும் போஸ்ட் கொடுக்கறதையுமே நிர்வாக முறையா காட்டிக்கிற இன்னைய நவீன திமுக கழகம் தன்னை மாதிரியே மேயர் பிரியாவையும் வளர்த்தெடுத்திருக்குன்னே சொல்லலாம். வீட்டேத்தியான பேச்சு, உயர் சாதி திமுறை உள்வாங்கின இன்றைய நவீன திமுகவோட பெண் அரசியல்வாதிகளோட அத்தனை கூறுகளையும் கொண்டிருக்கக்கூடிய மேயர் பிரியா தன்னையும் ஒரு மேட்டிமைவாதியாவே காட்டிக்கொள்ள நினைக்கிறாங்க. கோட்டு போடுறதும் பான்ஸ் போடுறதும் தான் தன்னை சாதிய படிநிலைகள்ல உயர்த்தி காட்டும் அப்படின்றது கூட ஒரு வகையான உயர் சாதி திமிர் அப்படின்றதுதான் உண்மை. ஆணுக்கு நிகரா பெண் அப்படின்றதுதான் உலக தத்துவம். ஆனா தன் சக ஆண் அமைச்சர்களுக்கு கொடை பிடிக்கிறதும் அவங்களுக்கு கீழ் பணியாளரா தன்னை காட்டிக்கொள்றதும் பிரியாவோட நடவடிக்கையா இருக்கு. இது மூலமா மரபணுக்கள்ல கூட இன்னமும் அடிமைத்தனம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுது மேயர் பிரியாவோட செயல்பாடுகள். தூய்மை பணியாளர்கள்கிட்ட மேயர் பிரியா நடந்து கொள்ற விதமும் தன் கட்சிக்கார ஆண்கள் கிட்ட அவங்க நடந்து கொள்ற முரணும் சமூக அநீதிக்கும் பெண் அடிமைத்தனத்துக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. தனக்கு மேல இருக்கவங்கள்ட்ட அண்டி பிழைக்கிறதும் தனக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட ஆண்டான் தனத்தை காட்டுறதும் மிக கேவலமான மனித தன்மையற்ற செயல். பெரியாரோ அண்ணாவோ இன்னைக்கு இருந்திருந்தா திமுகவோட இதர பெண் அரசியல்வாதிகளையும் மேயர் பிரியாவையும் பார்ப்பனிய வர்க்கத்துக்குள்ள வச்சு பார்த்திருப்பாங்க அப்படின்றது நிச்சயம். திமுக பார்ப்பனிய சிந்தனை கொண்ட நவீன வலதுசாரி கட்சியா செயல்பட்டு இருக்கு அப்படின்றதுக்கு மேயர் பிரியா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எல்லாம் மாறும் அப்படின்ற சின்ன நம்பிக்கை தான் சமூக அரசியலோட அடிநாதம். அந்த நல்ல நம்பிக்கையோட தமிழர்கள் நம்மளும் காத்திருப்போம்.